குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள மாரியே ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தன் இருந்தான். அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சிருந்தாரு. அவங்க கடையில நெறைய பென் இருந்தது. அதுல அவங்க கடையில விக்கிற பென்னோட விலை வந்து ரூ. 5. ஒரு பென்னோட விலை ரூ. 5. அந்த பையன் தான் கடையில இருக்கான். அந்த பையன் வந்து முதல்ல ஒரு ஆள் வராரு. அவரு 3 பேனா வாங்குறாரு. அவருகிட்ட 3 இன்டூ 5 ரூ. 15 வாங்கிடுறோம். அடுத்ததா ஒரு ஆள் வராரு. அவரு 1 பேனா வாங்குறாரு. ரூ. 5 வாங்கிடுறோம். 3ஆவதா ஒருத்தர் வர்றவரு ரூ. 30 குடுத்துட்டு எனக்கு பேனா குடுன்னு சொல்றாரு. அவரு ரூ. 30 குடுத்துட்டு பேனா ரூ. 30க்கு பேனா கேட்குறாரு. அப்போ இந்த பையன் எவ்வளவு பேனா அவருக்கு குடுக்கணும்? அதுதான் நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். இப்போ அத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இயற்கணிதம் அல்ஜீப்ரா வந்து உபயோகமா இருக்கும். எத்தனை பேனாங்கிறத இங்க P அப்படிங்கிற ஒரு லெட்டரை வச்சு நம்ம சொல்றோம். அப்போ 5 ஒரு பேனாவோட விலை 5 இன்டூ நம்பர் ஆஃப் பேனா ஈக்குவல் டு ரூ. 30. அப்போ P எப்படி கண்டுபிடிப்போம்? 30/5 ஈக்குவல் டு 6. எத்தனை பேனாக்கள் கொடுக்க வேண்டும்? 6 பேனாக்கள். இதுல ரூ. 5 அப்படிங்கிறது எப்பவுமே மாறாதது. அதனால அதை கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்றோம். இந்த பேனாக்களுடைய எண்ணிக்கை அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அதை வேரியபிள் மாறி அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.